சுழிந்தகங்கை தோய்ந்த நீங்கள் தொல்லரா நல்விதறி சளிந்த சென்னி சைவ வீடம் தாளிணைத்து ஐம்புலரும் அழிந்த சிந்தை அந்த நாளுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு மொழிந்த வாயான். அறம் பொருள் இன்பம் வீடு மொழிந்த வாயான் முக்கள் ஆதி முக்கள் நாடு சொல்லுமா அறம் பொருள் இன்பம் தான் மொழிந்தவர் இறுதிய மொழியே இல்லை. ஏனப்பா அஞ்ஞானிகளுக்கு ஏழுகள் ஏழுகளை கொடுத்தினீங்கள் தமிழர் எல்லாம் கொடுத்தினாங்கள் ஏழுகளை சிங்களவர் வந்து எங்கள நூலகத்தை கொடுத்தினானே ஏழுகளை அழிக்க வேண்டும் என்று அழித்தார்கள். கடல் கோடு பக்கம் கடல் கொண்டது பரவாயில்லை. ஆனால் மனிதன் ஏழுகள் துவக்கேந்தியதா நூல்கள் துவக்கேந்தியதா இதற்காக நூலகத்தை கொடுக்கிறீர்கள் தமிழர் வரலாற்றை அழிப்பதற்காக. எனவே இந்த நேரத்திலே உங்களோட கல்வியரங்கள் கலைஞரை குழப்பாமல் ஆராய்ச்சிகள் செய்ய முதல் நீங்கள் ஒவ்வொரு புத்தகத்தை படிக்க வேண்டும். முக்கியமாக எழுபத்தொம்பது பாருங்க நம்ப இல்லாத வகையத்தும் பிள்ளைகளுக்கு சொல்லுவதும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். பெரியவர்கள் விளங்கி தத்துவத்தை புரிய பாருங்கள். தாயில் சிறந்த தயவான தத்துவத்தை காட்ட முடியாது. ஆனால் காட்டினால் சின்ன பிள்ளைகள் சோமாயம் காட்டது. அதை உணர்ந்து இந்த நேரத்திலே என்னையும் இங்கே பேச வைத்த இங்கே பின்னிருக்கிறார் விஜயராஜன் அவர்கள், கேப்டன் விஜயராஜன் அவர்கள் தான் நாங்கள் சொல்றோம். அந்த காலத்தில் 20 வருஷத்துக்கு முதல் அவர் கிரிக்கெட் விளையாடுவார். அவர் சொல்லுவார் மாஸ்டர் கூட பேச்சை கேட்கறதுக்கு ஆசிரியர்கள் சொல்லுவார். சரி அப்படியா சொன்னார் மோசத்துக்கு சொன்னார் என்ன சொன்னார் இனி இப்ப நல்லா கேட்டு ரசிச்சிருப்பார். ரெண்டுபடியா அவருக்கு நன்றி சொல்லி இங்கே உள்ள அறிஞர்கள் அதை நீங்களே தான் மனிதர்கள் என்ற தத்துவத்தை தானே எல்லோரும் இந்நாட்டு மனிதர்கள். அறிவில்லை அறிவில்லாதவர்கள் இல்லை. முயற்சி எடுக்கவர் தேடினா பயன்களை என்ன தேடல் கல்வி தேடல். அதான் கல்வன் சொல்றார் ஆராய்ந்தவர்கள் அறிவு குரு ஆராய்ந்தவர்கள் இம்மூன்றன் செவிவுடையான் செல்வர்களே. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பண்ணாலும் ஆராய்ஞ்சு உங்களுக்கு முன்னால கொஞ்சம் கத்திக்கிட்டேன். நன்றி வணக்கம்.